ஓகே, ஆல்ரைட். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபார் லூப்ல ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் எப்படி யூஸ் பண்றோன்னு? எஸ் மேம். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். லங்கேஷ். ஸ்டார்ட்னா நம்ம கொடுக்குற ரேஞ்சோட வேல்யூ தான் ஸ்டார்ட். எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுக்குறோம்னா 0ல இருந்து 5க்குள்ள இருக்கிற முதல் 5 வேல்யூ மட்டும் எடுத்து கொடுக்குவேன். 0ல இருந்து 5 வரைக்கும் 5 சேர்த்தா 5 சேர்க்காமலாம் 5 சேர்க்காம கொடுக்குவேன். ஏன்னா 0 இன்க்ளூட் ஆனனால 5 வந்து அது விட்டுருவேன். டோட்டலா 5 டைம்ஸ் வரும். ஓகே. சோ ஓகே, மேபி நம்ம கொடுக்கிற வேல்யூவோட சொல்லுங்க. ஸ்டெப்னா வந்து எண்டிங். ஸ்டெப்னா என்ன மீனிங்? ஸ்டார்ட் ஆகுறதும் எண்ட் ஆகுற வேல்யூவையும் செக் பண்ணுவேன். ஸ்டெப்னா செக் பண்ணுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் 5,8ன்னு கொடுத்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற ரேஞ்சில செக் பண்ணிட்டு அதுல கொடுக்கணும். ஓகே, சரி. மேபி பிஃபோர் வி டாக் அபவுட் ஸ்டார்ட் ஸ்டாப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபவுட் வாட் இஸ் ஃபார் லூப். எதுக்கு ஃபார் லூப், என்ன எந்த ரீசனுக்காண்டி ஃபார் லூப் யூஸ் பண்றோம், அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம. மேபி வில் டாக் அபவுட் தட். ஸோ வாட் இஸ் ஃபார் லூப்? ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம் ராஜி? ஃபார் லூப் 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றோம் மேம். அதுக்காக மேம். சோ ஃபார் லூப் வச்சு இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? யாரையும் வேற யாரும் கிளாஸ்ல இல்ல? தமிழரசி எல்லாம் யாரையும் காணோம்? தெரியல மேம். தெரியல. ஓகே, மெசேஜ் பண்ணி பாருங்க. சோ ஓகே, ஃபார் லூப்னா 1ல இருந்து 10 வரைக்கும் போறதுக்கு மட்டும்தானா? 10ல இருந்து 100 வரைக்கும் போனா பண்ண முடியாதா? ஏல இருந்து n வரைக்கும் போகணும்னா போக முடியாதா? 1ல இருந்து 10 வரைக்கும் மட்டும்தான் போக முடியுமா ஃபார் லூப்னா? பண்ணலாம் மேம். எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் தான் வேணும், அது அப்படி அந்த கண்டிஷனுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்றேன் மேம். இதுல இருந்து இது வரைக்கும் போகணும். சோ ஃபார் லூப் லூப்னா என்ன மீனிங்? லூப்னா என்ன? திரும்ப திரும்ப கேக்குறது வருது மேம். திரும்ப திரும்ப கேக்குறது. இட்ஸ் லூப். சோ லூப்னா அகைன் கோ ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் அகைன். சோ திருப்பி திருப்பி போறதுக்காக லூப் யூஸ் பண்றோம். தட் இஸ் ஃபார் லூப். தட் இஸ் ஒன் ஆஃப் த லூப். ஃபார் லூப் இஸ் ஒன் ஆஃப் ஒரு வே. ஒரே காரியத்தை ப்ரோக்ராமிங்ல ஒரே காரியத்தை திருப்பி 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 பண்ணணும். அதே மாதிரி பண்ணுமா இல்ல வேற மாதிரி பண்ணுமா? ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி பண்றோம் அப்படின்னா ஃபார் லூப்பா, இல்ல ஒரே காரியத்தை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும் ஒவ்வொரு தடவையும், அது ஃபார் லூப்பா? இது ஃபார் லூப். லூப்னா என்ன மீனிங்? ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுங்க யாராவது. எந்த இடத்துல லூப்பிங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்க? கம்ப்யூட்டர் ஃபார் லூப் எல்லாம் விட்டுருங்க, ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம் யாராவது. நீங்க உங்களோட லைஃப்ல எதை திருப்பி 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 பண்ணுவீங்க? தூங்கி எந்திரிக்கிறது. சரி. அத எப்படி எப்படி திருப்பி 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 பண்றேன்னா என்ன மீனிங்? இன்னைக்கு தூங்குறோம், திருப்பி நாளைக்கு தூங்குறோம், நாளைக்கு தூங்குறோம். சோ அதனால ஓகே, தூங்குறது திருப்பி திருப்பி பண்றோம். ஓகே, எப்படி எப்படி பண்றோம்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்றோமா? எப்படி பண்றோம்? நம்ம டயர்ட் ஆயிட்டா இல்ல நைட் டைம்ல அந்த மாதிரி ஒரு இது வச்சு தூங்குறோம். ஓகே, நைட் டைம்ல மட்டும் வேணா வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நைட் டைம்ல டெய்லி தூங்குறோம், ரைட்? ஸோ திருப்பி திருப்பி வி ஆர் டூயிங் த சேம் திங். திங்கக்கிழமையும் தூங்குறோம், செவ்வாய்க்கிழமையும் தூங்குறோம், புதன்கிழமையும் தூங்குறோம், டெய்லி தூங்குற வாரத்துக்கு 7 நாள் தூங்குறோம். ஸோ இந்த தூங்குறத வச்சுக்கிட்டு லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு see டெய்லி எவ்வளவு நேரம் தூங்குறேன் அப்படின்னு எனக்கு பார்க்கணும். எனக்கு செக் பண்ணி பார்க்கணும் ஒழுங்கா தூங்குறேன்னா. டெய்லி வந்து ஒரு ஆள் உங்க வயசுக்காரங்கெல்லாம் மேபி டெய்லி 8 மணி நேரம் தூங்கணுமா இருக்கும். 8 மணி நேரம் படுத்தோம்னா 8 மணி நேரம் தான் தூங்குறோமா
இல்ல 7 மணி நேரம் தூங்குறோமா இல்ல 10 மணி நேரம் தூங்குறோமா அப்படின்றது நமக்கு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். டெய்லி செக் பண்ணணும் அதை. டெய்லி தூங்கும்போது ஐ வாண்ட் டு செக் எப்ப படுக்கிறேன், எப்ப எழுந்துக்கிறேன், எவ்வளவு நேரம் தூங்குறேன் நான், அதை நான் செக் பண்ணணும். அப்படின்னா ஃபார் லூப்ல நான் போடலாமா? ஒரு லூப்ல டெய்லி, ஸோ அந்த லூப் எத்தனை தடவை ரன் பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு நான் செக் பண்ண போறேன் அப்படின்ற கேஸ்ல அந்த லூப்ல எத்தனை தடவை நான் ரன் பண்ணணும் அந்த லூப்பை? I'm going to share my screen. ஸோ அவங்க சொன்ன சேம் எக்ஸாம்பிள், ஒரு வாரத்துக்கு நான் செக் பண்ணணும், தூங்குறத செக் பண்ணணும். டெய்லி எத்தனை நேரம் தூங்குனேன் அப்படின்றத நான் செக் பண்ணணும். நான் அதை நான் ஃபார் லூப்ல போறதாக இருந்தால் எது வந்து திருப்பி திருப்பி செக் பண்ண போறோம்? எதை எதை திருப்பி திருப்பி பண்றோம் இந்த இடத்துல? தூங்குறோம்ன்றது அந்த ஹவர்ஸ் செக் பண்றோம். எவ்வளவு நேரம் தூங்குறோன்றதை செக் பண்ண போறேன். ஓகே, I'm going to share my screen. ஓகே, ஸோ என்னோட ஓகே, ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ன பிளான்னா, ஓகே, ஃபைண்ட் ஹவ் லாங் ஐ ஸ்லீப் ஈச் நைட். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் தூங்க போறேன்றதை கண்டுபிடிக்கணும் நான் எனக்கு. அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? லெட்ஸ் சே ஐ ஹேவ் a way to calculate it. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ஸ்லீப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, நிஜத்துல கிடையாது. இதை வந்து நான் 7 நாளைக்கும் பண்ணணும். பிகாஸ் ஒரு வாரம் ஃபுல்லா நான் வந்து ஃபைண்ட் ஸ்லீப் டைம் அந்த மாதிரி என்ன வச்சுக்கலாம். நம்ம ஃபைண்ட் ஸ்லீப் டைம் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நான் 7 நாளைக்கு நான் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபைண்ட் ஸ்லீப் டைம் ஃபார் முதல் நாள் மண்டே, ஃபார் டே 1. ஃபர்ஸ்ட் டேக்கு நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா என்ன கண்டுபிடிப்பேன்? செகண்ட் டேக்கு கண்டுபிடிக்கணும் நான். டே 2. அது மாதிரி 7 நாளுக்கு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட கோல். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறேன் நான். அது மாதிரி நான் ஒரு வாரம் ஃபுல்லா நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம் நம்ம. என்ன பண்றேன் இந்த இடத்துல? ஐ மீன் டூயிங் சம்திங் சேம் திங் திருப்பி பண்றேனா? என்ன பண்றேன் இந்த இடத்துல? எவ்வளவு நேரம் தூங்குறேன்றது டெய்லி கண்டுபிடிக்கிறேன். 7 நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன் நான். இதை நான் லூப்பா மாத்தலாமா? மாத்தக்கூடாதா? மாத்தலாம். எஸ், நோ, மாத்தலாம். லூப்ல என்ன பண்ண போறோம்? லூப்ல என்ன பண்ணணும் இந்த இடத்துல? இந்த ஹோல் திங் நான் திருப்பி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணேன், செகண்ட் டே, தேர்ட் டே, அது பண்றதுக்கு பதிலா, பிகாஸ் எல்லா நாளும் ஒரே இதைத்தான் பண்றேன் நான். எத்தனை மணிக்கு தூங்க போனேன், எத்தனை மணிக்கு தூங்கி முழிச்சேன், அதே காரியத்தை 7 தடவை பண்ணணும் நான். 7 தடவை ஒரே காரியத்தை பண்றதாக இருந்தால் இட்ஸ் கால்ட் லூப். ஐம் டூயிங் த சேம் திங் திருப்பி எக்ஸாக்டா பண்ணிட்டே இருக்கேன். ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மண்டே, செகண்ட் இது டியூஸ்டே, தேர்ட் இது வாட் எவர், அதுதான் மாறுதே தவிர ஒரே கரெக்ட் தான் பண்றேன் நான். அதை நான் லூப்ல போடலாம். ஸோ மை லூப் பிகம்ஸ், ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் லூப். அந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்ணலாம்? இது சும்மா, இது வந்து ரியல் கோடு கிடையாது, சரியா? இது வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் கோடு, அவ்வளவுதான். ஸோ லூப்புக்குள்ள நான் வந்து என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் ஸ்லீப் டைம், ஃபைண்ட் ஸ்லீப் டைம், அதை பண்ணலாம். கரெக்ட்? and when I say loop, I have to say எத்தனை தடவை பண்ணணும். இது மொத்தம் 7 தடவை பண்றேன். So loop 7 times. 7 தடவை இந்த லூப்பை ரன் பண்ண சொல்லி சொல்றேன் நான். So that is what the loop is, right? Correct? So everybody understand what is loop? Yes, ma'am. Yes, இந்த ma'am. 7 தடவை
இந்த 7 தடவை எழுதுறத திருப்பி திருப்பி ஒரே இது 7 டைம்ஸ் எழுதுறதுக்கு பதிலா ஐ கேன் சே லூப் இட் 7 டைம்ஸ். இது இங்கிலீஷ்ல, இது வந்து பைத்தான்ல இல்லை, இது ஜஸ்ட் இங்கிலீஷ், இட்ஸ் நாட் பைத்தான். இதையே பைத்தான்ல எழுதுறதாக இருந்தால் என்ன பண்ணலாம்? தட் இஸ் வேர் த ஃபார் லூப் கம்ஸ் ஃபார். ஓகே, somebody tell me எப்படி, how do I write the for loop? 7 தடவை ரன் பண்ணு எனக்கு, ரைட்? 7 தடவை ரன் பண்ணணும். ஓகே, அந்த I இன் ரேஞ்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எழுதலாம் நம்ம. ரேஞ்ச், என்னோட ரேஞ்ச் என்ன? மொத்தம் 7 தடவை ரன் பண்ணும். தட் இஸ் வாட் த ரேஞ்ச் இஸ். ஸோ இந்த ரேஞ்ச்ன்றது 7 தடவை ரன் பண்ண போறோம். ஐ வந்து எதுக்கு அடுத்து கொண்டு வரலாம் நம்ம? 7 தடவை என்ன ரன் பண்ண போறேன்? ஃபைண்ட் வந்து இல்ல this is what I'm going to do. Okay, find sleep time. அத நான் 7 தடவை ரன் பண்ண போறேன். ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல 1 2 3 4 போடுறோம் நம்ம, ரைட்? எந்த டேல ஃபர்ஸ்ட் டே ஸ்லீப் டைம் என்ன, செகண்ட் டே ஸ்லீப் என்ன, அந்த 1 2 3 4 நமக்கு வேணும். நம்ம டேட்டா, நம்ம ஸ்லீப் டைமை கால்குலேட் பண்ணும்போது எந்த ஃபர்ஸ்ட் டேல என்ன வந்தது, செகண்ட் டேல என்ன, தேர்ட் டேல வந்து அந்த 1 2 3 4 அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். நான் வந்து இந்த ஸ்லீப் டைம் கால்குலேட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் ரேஞ்சில இருந்து எப்படி எடுக்கிறது? இந்த ரேஞ்சுன்றது 7 தடவை ரன் பண்ணும். இந்த ஃபைண்ட்ன்றது இது வந்து 7 தடவை நம்ம பண்ண போறோம். ஆனா ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் இது நான் முதல் தடவை பண்றேன்னா, 2வது தடவை பண்றேன்னா, 3வது தடவை பண்றேன்னா அப்படின்றது எனக்கு தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வேரியபிளை போட்டு I n அப்படி போடுறோம். அப்ப என்ன மீனிங்? அந்த I அப்படின்றது சொல்லும் I இஸ் மை 1 or 2 or 3 or 4 எத்தனாவது தடவை I சொல்லும், எத்தனையாவது தடவை இதை நம்ம ரன் பண்றோம். முதல் தடவை ரன் பண்றோமா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா அது முதல் தடவையா, 2வது தடவையா, 3வது தடவையா, அது சொல்றதுக்காக எனக்கு ஐன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இந்த ஐன்றது எத்தனையாவது தடவை, ரேஞ்சுங்கிறது எத்தனை தடவை, அண்ட் உள்ள என்ன எழுதுறோமோ அதே இது திருப்பி 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 ரிப்பீட் ஆகும். That's all for loop is. That is the simplest example of for loop. I'm sure Kannan இதுதான் கண்ணனும் சொல்லி கொடுத்திருக்காங்க. So what I want you to do is, இப்போ இங்க எல்லாரும் I'll give you 5 minutes time. நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லணும். இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த ஃபார் லூப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்றதா என்ன சொல்லுவேன் நானு? எனக்கு வந்து ஸ்லீப் டைமை திருப்பி 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 கண்டுபிடிக்கணும். எனக்கு அதை 7 தடவை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு தடவை கண்டுபிடிக்கும் போதும் இது ஒவ்வொரு தடவையும் எந்த தடவையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றது தெரியறதுக்காக நான் ஐன்னு இது வந்து நான் ஐ தான் போடணும்னு கிடையாது, நான் என்ன வேணாலும் போடலாம். இது வந்து ஐ கேன் கால் இட் டைம். உங்களுக்கு தெரியாது டைம் ஃபார் தடவை, ரைட்? ஐ கேன் கால் இட் வாட் எவர் ஐ வாண்ட். என்ன வேரியபிள் நேம் தான் கொடுத்துக்கலாம் அதுக்கு நான். ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ், எல்லாரும் 5 நிமிஷம் தரேன். உங்களோட ஓன் ஃபார் லூப், எதுக்கு ஃபார் லூப் போடுறீங்க, எதை திருப்பி திருப்பி பண்றீங்க, எத்தனை தடவை பண்ண போறீங்க, ஒவ்வொரு தடவை பண்ணும் போது அந்த நம்பர் எப்படி வருது, அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் யூசிங் யுவர் ஓன் எனி எக்ஸாம்பிள். இப்போ ஃபைன் ஸ்லீப் டைம்ன்றது நிஜத்திலேயே நம்ம பண்ணல, எப்படி ஸ்லீப் பண்ண போறோன்றதை நம்ம பண்ணல, ஜஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் ஃபைன் ஸ்லீப் டைம் ஒன்று பண்ண போறேன் நான். அது மாதிரி ஐ வாண்ட் யூ ஆல் டு திங்க் அண்ட் டெல் மீ த ஹோல் ஃபார் லூப். எல்லாரும் எழுதுங்க, ரைட் இன் யுவர் either பேப்பர் இல்ல கம்ப்யூட்டர், லேப்டாப், whatever. எழுதிட்டு எனக்கு சொல்லணும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? கொஸ்டின்? anybody question? come up with your own for loop. கோட் எழுதணுமா மேம்? கோட் எழுதணுமா மேம்? கோட் இல்ல, இந்த லைன் மட்டும் சொல்லணும் எனக்கு. இந்த 4 லைன் எழுதிருக்கேன் இல்லையா, லைன் நம்பர் 18 to 20 எழுதிருக்கேன் இல்லையா, அது மட்டும் எனக்கு எழுதணும். அது மாதிரி நாங்க எக்ஸாம்பிள் சொல்லணுமா மேம்? அது மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸ்லீப் டைம்க்கு நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் நான். அது மாதிரி கம் அப் வித் யுவர் ஓன். எது வந்து நிஜத்திலேயே நீங்க லூப் பண்ணணும், சும்மா இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, நிஜமான லூப்பாக இருக்கணும். நிஜத்துக்கு தூங்குறதுன்றது டெய்லி பண்றது தான் நம்ம. ஓகே, இட் ஹேஸ் டு பி அ குட் எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? இதெல்லாம் எழுத வேண்டாம் நீங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றது, இதெல்லாம் எழுத வேண்டாம். இது மட்டும் எழுதணும். லைன் நம்பர் 18ல இருந்து 22 வரைக்கும்
சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எழுதி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணணும். யூ cannot just write it. நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லணும் எந்த விஷயத்த திருப்பி திருப்பி பண்றீங்க, எத்தனை தடவை பண்ண போறீங்க, இந்த எத்தனை தடவை அப்படின்றத எங்க எழுதியிருக்கீங்க, ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் எத்தனாவது தடவை நம்ம அதை பண்றோம் அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரியும், இது எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்டர்ஸ்டுட் எவ்ரிபடி? Alright, I'll leave the code. Maybe I'm not going to leave the code. I'm going to stop sharing. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் புரியலன்னா இப்பவே கேட்டுருங்க. அப்புறம் நான் கேள்வி கேட்கும் போது எனக்கு கொஸ்டின் பாதி கேட்டது கேட்கல அதெல்லாம் கொஸ்டின் கேட்கும்போது சொல்லக்கூடாது. So I'll give you 5 minutes. மணி 8:50? No, 8:20. Okay, 8:25.
ரெடியா? யாராவது ரெடியா? Let's see, Ganesh. Yeah, okay. Shanani, give me 1 minute. Ganesh? ரெடியா? இல்ல மேம், இன்னும் டைம் வேணும் மேம். இன்னும் டைம் வேணுமா? ஓகே, இட்ஸ் ஓகே. இது வரைக்கும் எவ்வளவு யோசிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு சேர்த்து சொல்லுங்க. Doesn't matter. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க பரவரியா இருந்தா என்னது? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க மேடம். ஷூர். சரி. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே மேம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரெயின் டிராவல் வந்து ஹோம் டு ஆபீஸ் வரைக்கும் மேம். ட்ரெயின் டிராவல் எங்க இருந்து எங்க வரைக்கும்? வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும். வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும். இத ரெண்டுத்தையும் யூஸ் பண்றேன் மேடம். ட்ரெயின் டிராவலுக்கான டைம் ஒன்னும், அப்புறம் நான் எத்தனை நாள் இந்த மாதிரி டிராவல் பண்றேங்கிறதும். எத்தனை நாள்னா மீனிங்? எத்தனை நாள்? வாரத்துல 5 நாளுக்கு வேலைக்கு போறேன்னா அந்த 5 நாள், அந்த 5 நாள் நான் இந்த வேலையை திரும்ப ரொட்டீன் பண்றேன். ஓகே. சோ உங்களோட கோல் என்ன? இந்த ஃபார் லூப்போட கோல் வந்து என்னது? ட்ரெயின் டிராவல் டைமை கால்குலேட் பண்றதா? டெய்லி எவ்வளவு டைம் டிராவல் பண்றேன் அதை கால்குலேட் பண்றது. டே 1 ட்ரெயின் டிராவல் டைம் எவ்வளவு இருக்கு, டே 2 டிராவல் டைம் எவ்வளவு இருக்கு கால்குலேட் பண்றது மேடம். அதான் ஓகே, காட் இட், வெரி குட். அதை எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னா இந்த ட்ரெயின் டிராவல் டைம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுது. இன்னைக்கு ட்ரெயின் டிராவல் 1 hour 2 hours கால்குலேட் பண்ணுது. ஓகே, ஃபைன், காட் இட். அப்புறம் வேற என்ன இருக்கு அந்த அந்த ஃபங்க்ஷன்ல? வேற என்ன எழுதிருக்கீங்க? எக்ஸ்பிளைன் தி ஃபார் லூப். சோ அதத்தான் நீங்க டெய்லி கால்குலேட் 5 நாளைக்கு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. 5 நாளைக்கு நீங்க ஆபீஸ் போக வேண்டி வரும். சோ அதனால 5 நாளைக்கு கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகே, காட் இட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்த கண்டிஷன் அடுத்து எப்படி எழுதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அந்த ரேஞ்ச் வந்து 5ன்னு போட்டிருக்கீங்க. எதுக்கு போட்டிருக்கீங்க? அது 5 days, அது 5 times அது ரிப்பீட் ஆனது கண்டு மேடம். ஓகே. சோ அந்த ரேஞ்சில வந்து நான் இந்த உங்களோட 5 டே வீக் டேஸ் மட்டும் தான் போவீங்க ஆபீஸுக்கு. 5 நாள் போனா போதும். அதனால ரேஞ்ச் 5ன்னு போட்டாச்சு. சோ அதனால தட்ஸ் குட். தட் இஸ் யுவர் ஃபார் லூப். ரேஞ்ச் 5 போட்டாச்சு. எதை திருப்பி திருப்பி பண்ண போறீங்க? ட்ரெயின் டிராவல் அந்த டைம் மேடம். ட்ரெயின் டிராவல். அதனால அந்த ஃபார் லூப் உள்ளேயும் போட்டாச்சு. வெரி குட். தட் இஸ் யுவர் ஃபார் லூப். அப்புறமா வேற என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும்? ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு நேரம் ஆச்சு, செகண்ட் டே எவ்வளவு நேரம் ஆச்சு, அது நமக்கு தெரியணும் இல்லையா? எஸ் மேம். அது எதுல வருது? அது ஜஸ்ட் அது டே. டேங்கிற ஃபங்க்ஷன்ல கொண்டு வரணும்னு நினைச்சேன் மேடம். இல்ல நம்ம டே அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம தட்ஸ் வை ஐன்னு சொன்னேன் இல்லையா? அந்த லூப் ஐ அப்படின்ற அந்த வேரியபிள் தட் இஸ் வாட் இஸ் டெல்லிங் அஸ் அது ஃபர்ஸ்ட் டேயா, செகண்ட் டேயா, தேர்ட் டேயான்னு சொல்றதுக்கு தான் அந்த ஐன்ற வேரியபிள் நம்ம போட்டிருக்கோம். அது இருந்தா போதும். இந்த டேன்ற சமாச்சாரமே தேவையில்லை. யூ கேன் டேக் தி டே அவுட். டே எடுத்துருங்க. ஐ டெல்ஸ் யூ எந்த டே. ஐன்றது தான் உங்களுக்கு இந்த டேயை சொல்லுது. ஃபர்ஸ்ட் டேயா, செகண்ட் டேயான்னு சொல்லுது. இப்போ பிரிண்ட் ஐ, தட் இஸ் யுவர் டே. ஐயோட அந்த ரேஞ்சோட பர்பஸ் என்னது? எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்றது. ஐயோட பர்பஸ் என்னது? அத்தனை தடவை பண்றதுல எந்த தடவை பண்ணிட்டு இருக்க, முதல் நாள்ல இருக்கமா, செகண்ட் டேல இருக்கமா, தேர்ட் டேல இருக்கமா, அது சொல்றதுக்கு தான் ஐ. இவ்வளவுதான் உங்களுக்கு கோட். இவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சு. So what is the purpose of I? For loopல அந்த I I சொல்லுங்க மேடம். இந்த எத்தனை டே, இந்த டேல எத்தனை டிராவலிங் டைம் ஓங்கறத சொல்றோம். எந்த தடவையில இருக்கோம் நம்ம. இந்த லூப்ன்றது நிறைய தடவை பண்ண போறோம். ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி பண்ண போறோம். முதல் தடவை பண்ணுவோம், 2வது தடவை பண்ணுவோம், 3வது தடவை பண்ணுவோம், 4வது தடவை பண்ணுவோம். எத்தனாவது தடவையை பண்ணிட்டு இருக்கோம் அதை நமக்கு தெரியணும்ன்றதுக்காகத்தான் அந்த ஐ அப்படின்ற வேரியபிள் போட்டிருக்கோம் நம்ம. அந்த ஐ வில் டெல் யூ அந்த லூப்புக்குள்ள எந்த தடவையில நம்ம இருக்கோம். தட் இஸ் வாட் ஐ. அந்த ரேஞ்சுங்கிறதோட பர்பஸ் வந்து எத்தனை மொத்தம் டோட்டல் எத்தனை தடவை பண்ணோம், அது 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 அந்த ரேஞ்ச்.
அப்புறமா ஃபாருக்குள்ள என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோன்றது ஃபார் லூப்குள்ள இருக்கு. தட் இஸ் யுவர் ஃபார். என்ன எதை திருப்பி திருப்பி பண்ண போறோம், எத்தனை தடவை டோட்டலா எத்தனை தடவை பண்ண போறோம், அந்த எத்தனையாவது தடவை அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும், அதுதான் ஃபார். அந்த ஐ, அந்த இந்த ஐன்றது நிறைய பேர் கெட் கன்ஃபியூஸ்ட் ஆன் தட். ஸோ பர்பஸ் ஆஃப் ஐ என்னது ராஜி? பர்பஸ் ஆஃப் ஐ என்னது? எத்தனை தடவை பிரிண்ட் ஆகணும், எத்தனை தடவை இல்ல, எந்த தடவையில இருக்கோன்னு சொல்ல, பிரிண்ட் தான் பண்ணணும் கிடையாது, அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த தடவையில மொத்தம் 10 தடவை பண்ணணும், அதுல எந்த தடவையில இருக்கும், நம்ம முதல் தடவையில இருக்குமா செகண்ட் தடவையில இருக்குமான்னு தெரிஞ்சுக்காக. ஓகே 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 குட், தட்ஸ் குட் கணேஷ். ஓகே ராஜி, உங்க எக்ஸாம்பிள் என்ன? யூ கேன் க்ளோஸ். ராஜியோட எக்ஸாம்பிள் காலேஜுக்கு போறது எக்ஸாம்பிள் மேம். அது 5 டேஸ்க்கு பண்ணிருக்கேன் போறோம் மேம். ஒரு நாள் காலேஜுக்கு 9:30க்கு போவோம், ஒரு நாள் 10 o'clock போவோம்ல மேம், அது மாதிரி பண்ணிருக்கேன் மேம். காட்ட முடியுமா? வந்து நான் எங்க எழுதிருக்கீங்க? கம்ப்யூட்டர் எழுதிங்களா, போன்ல எழுதியிருந்தா போனை காட்ட முடியுமா? எஸ் ராஜி, என்னாச்சு சத்தத்தை காணோம்? ஓகே ஜனனி. Yes, ma'am. Yeah, you want to show? Yes, ma'am. Share பண்றேன். So அடுத்து ஜனனிக்கு அடுத்து I'm going to ask ஜீவரத்னம். சரியா? ஜீவரத்னம் ரெடியா இருங்க. After ஜீவரத்னம் it's going to be Vinitha. So be ready with your word. எதை ஷேர் பண்ண போறீங்களோ அதை வச்சு ரெடியா இருங்க. எஸ் ஜனனி. ஓகே மேம் நான் அது சிம்பிளா 2 லைன் தான் மேம் போட்டுருந்தேன். ஓகே தட் இஸ் ஃபைன் மேம். பட் வாட் ஆர் யூ டூயிங்? எதுக்காக இந்த ஃபார்முலா? எதுக்காகனா நான் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறேன்றதை கால்குலேட் பண்றதுக்காண்டி மேம். ஆவரேஜா வந்து 15 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 8 டைம்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறேன் அப்படின்னா ஸோ நான் டோட்டலா எத்தனை கவுண்ட் வந்து ஏறி இருப்பேன். ஸோ 15 ஸ்டெப்ஸ்னா 8 டைம்ஸ் ஆயிடுறேன்னா 15 into 8 like 120 ஸ்டெப்ஸ் நான் வந்து ஒரு நாள் ஏறி இருக்கேன். அந்த மாதிரி கால்குலேட் பண்றது. ஐ டோன்ட் see உங்களோட ஃபார் லூப்ல என்ன பண்றோன்றது இல்ல. அதுல யூ ஆர் ஜஸ்ட் பிரிண்டிங் 1 2 3 4 பேசிக்கலி. பட் வாட் am I doing in the for loop? எதுக்காக என்னோட ஃபார் லூப்? அது அந்த இன்ஃபர்மேஷனே இல்லையே இதுல. Right? Do you see what I'm saying? Yes ma'am. So you I have should have added a comment like இதுதான் பண்றோம்னு ஒரு கமெண்ட் மாதிரி ஏதாவது. This for loop is just a meaningless for loop if you look at it. Yeah. Yes ma'am. Just printing the steps. Why am I printing the steps? Maybe the value is to print 1 2 3 4, but what am I doing? திருப்பி என்ன பண்றேன்றது இல்லையே இதுல. பிரிண்ட் பண்றீங்க, எத்தனையாவது தடவை அப்படின்றது பிரிண்ட் பண்றீங்க. எதை வந்து நான் 8 தடவை பண்ண போறேன் நான்? What am I doing for 8 times? That's missing, yeah? Yes ma'am. Okay. Anybody else? What do you guys think? Look at her code. என்ன சொல்றேன் நானு? Vinitha, what do you think of this code? What is missing? அவங்க என்ன பண்றாங்கங்கிற ஃபங்க்ஷனை வந்து அவங்க இது பண்ணாம வச்சிருக்காங்க. இந்த கோட் will work. பிரிண்ட் பண்றாங்க, பிரிண்ட் இஸ் ஆல் தேர். பட் நான் என்னோட क्वेश्चन என்ன, you are doing something. எதுக்காகவோ நீங்க வந்து எழுதுறீங்க இந்த ஃபார் லூப். எதுக்கு எழுதுறீங்க? what are you doing in that loop? ரைட்? கணேஷோட எக்ஸாம்பிள்ல அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றது போடுறாங்க. that I am going to the train, திருப்பி நான் பண்றேன். அதனால that's what. So I am asking in this, what is that? Okay, that is missing. The code is okay. I mean, it will work and all that stuff, not a problem. But the purpose of நான் கேட்ட கேள்வியோட purpose, think of an example. அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோட் எழுதணும். Jenny, got it?
எஸ் மேம். Okay, all right. Okay, so think of something. All right, next, Jeevaratnam. ஜீவரத்னம், அதுக்கப்புறமா வினிதா, அதுக்கப்புறமா லிங்கேஷ். ஓகே, ஜீவரத்னம். ஜீவரத்னம் பண்றீங்களா? இது என்னாச்சு ஜீவரத்னம் இல்லையா நீங்க? மேம் கேக்குதா மேம்? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மேம்? இப்ப ஆகுது. ஐ திங்க் மியூட். மேம் அந்த கிளாக் ரொட்டேட் அத வச்சு நான் கோட் பண்ணேன் மேம். சரி, கோட் இப்பதான் வருது. ஓகே, என்ன பண்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க முதல்ல. கிளாக் வந்து யூசுவலா 12 hours இருக்குல்ல மேம், அது மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு வச்சிருக்கேன் மேம். ஓகே, சோ 12 ஹவர்ஸையும் பிரிண்ட் பண்ண போறீங்க. இப்ப மணி என்ன? இப்போ ஓகே, வாட் இஸ் ரிப்பீட்டிங்? டைம் 1 o'clock 2 o'clock அப்படி அந்த ரவுண்ட் ஆன பிரிண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா இது நம்ம டைம் வந்து +1 ஏன் போட்டிருக்கேன்னா, நான் அப்படியே நான் பிரிண்ட் பண்ணும்போது ஜீரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம். அதனால இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், +1 ஆட் பண்ணி போட்டிருக்கேன் மேம். ஓகே, சோ ஓகே, குட். எக்ஸ்பிளைன் மீ, எதுக்காக போட்டிருக்கீங்க? ரேஞ்ச் ஏன் 12ன்னு போட்டிருக்கீங்க? அந்த ஃபாருக்கு அப்புறம் ஏன் டைம்னு கொடுத்திருக்கீங்க? என்னது ரிப்பீட் ஆகுது? சோ தோஸ் ஆர் தி 3 things I asked. ஓகே மேம். இப்போ வந்து டைம்ன்றது வந்து எங்க எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன் மேம். 12 வந்து எத்தனை டைம் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு போட்டிருக்கேன் ரேஞ்சில். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எனக்கு என்னோட கண்டென்ட் இங்க மெயினா வந்து டைம் +1 போட்டிருக்கிறது வந்து டைம் ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் யூஸ்வலா இண்டெக்ஸ் வேல்யூ. சோ அதனால +1 போட்டிருக்கிறதுனால எனக்கு 0 + 1 1 ஆயிடும். அதனால 12 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும்போது எல்லாமே வந்து +1 ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும் மேம். ஓகே, சோ டைமோட பர்பஸ் ஆஃப் அந்த டைம் TIME அந்த வேரியபிள் டைம் அதோட பர்பஸ் என்ன? டைம் இன் ரேஞ்ச் அத சொல்றீங்களா மேம்? ஆமா, அந்த ஃபார் டைம்னு போட்டுருக்கீங்களா? TIME இஸ் a variable name. எஸ் மேம். டைம் இஸ் எது பிரிண்ட் ஆகணும்னு அந்த எது பிரிண்ட் ஆகணும்னு இல்ல, நீங்க பிரிண்டே பண்ணாட்டினாலும் டைம் ஹேஸ் வேல்யூ. பிரிண்ட் கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைமோட அந்த TIME அப்படின்ற வேரியபிளோட பர்பஸ் என்ன? எதுக்காக TIM அந்த இடத்துல அந்த அப்படி ஃபாருக்கு அடுத்து ஒரு வேரியபிள் நேம் எதுக்காக கொடுக்குறோம்? பட் அது நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிருந்தோம். அந்த இடத்துல ஒரு வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எது அந்த வேரியபிள் கொடுக்கறதுக்கு என்ன பர்பஸ்? அந்த ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்கறதுக்கு என்ன பர்பஸ்? அந்த ரேஞ்ச் தான் மொத்தம் எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்றது, அதுதான் ரேஞ்ச் இல்லையா? ரேஞ்ச் எது கொடுக்குறோம்? மொத்தம் எத்தனை தடவை பண்ணணும், அந்த லூப் அந்த எதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றோமோ அதை மொத்தம் எத்தனை தடவை பண்ணணும், அதுக்கு ரேஞ்ச். உங்க கேஸ்ல மொத்தம் எத்தனை தடவை பண்ணணும்? 12 தடவை பண்ணணும். அதனால நீங்க ரேஞ்ச் 12ன்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஓகே. அப்புறம் ஏன் அந்த ஃபாருக்கு அப்புறமா TIME அப்படி சொல்லி ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம் நாம? அந்த வேரியபிள் நேம் ஏன் கொடுக்குறோம்? அதனோட பர்பஸ் தான், அந்த வேரியபிள் நேம் தான் சொல்லும் நமக்கு. அந்த கோடுக்குள்ள மொத்தம் 12 தடவை பண்றோம் இல்லையா, அதுல எத்தனையாவது தடவை பண்ணிட்டு இருக்கோம்? இதை முதல் தடவை பண்ணிட்டு இருக்கோமா, 2வது தடவை பண்ணிட்டு இருக்கோமா, 3வது தடவை பண்ணிட்டு இருக்கோமா, எத்தனையாவது தடவை அந்த வேலையை நம்ம பண்றோம் அதை நமக்கு தெரியறதுக்காகத்தான் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம், டைம். சரியா? ஸோ ரைட், தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அந்த வேரியபிள். சரி, நீங்க பிஃபோர் யூ ரைட் பெரிய காம்ப்ளிகேட்டட் கோட் எழுதுறதுக்குலாம் முன்னாடி அந்த ஃபார் லூப்போட பர்பஸை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இட் வில் பி வெரி ஈஸி டு ரைட் ப்ரோக்ராம் பின்னாடி. ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி நான் வந்து அந்த 3 டிஃப்ரெண்ட் திங் இருக்கு. எதை பண்ண போறோம், எதை திருப்பி திருப்பி பண்ண போறோம், மொத்தம் எத்தனை தடவை பண்ண போறோம், அப்புறமா திருப்பி திருப்பி பண்ணும்போது நமக்கு தெரியணும் இது முதல் தடவை பண்ணிட்டு இருக்கமா, 2வது தடவை பண்ணிட்டு இருக்கமா, 3வது தடவை பண்ணிட்டு இருக்கமான்னு நமக்கு தெரியணும். அதுக்காக அந்த ஒரு வேரியபிளை கொடுக்கணும் நம்ம. ஃபாருக்கு அப்புறம் சம்திங் ஐ, நார்மலி ஐன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு என்ன மீனிங்? மொத்தம் இத்தனை தடவை பண்ண போதில் நான் இத்தனையாவது தடவை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியணும். அதுக்கு தான் அந்த வேரியபிள். இந்த 3 அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணா ஃபார் லூப் எழுதிக்கலாம். உங்க எக்ஸாம்பிள் கரெக்ட்.
பட் எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் எல்லாரையும் உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எழுத சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லி சொல்றேன் நான். ஆல் ரைட், ஓகே, ஃபைன். லெட்ஸ் see how others do. ஓகே, வினிதா. ஓகே, தேங்க்யூ மேம். வினிதாக்கு அப்புறமா லிங்கேஷ், அதுக்கப்புறம் கௌஷிகா, and then மதன். Yes. நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க ஐயா. ஓகே, சத்தமா சொல்லுங்க. டெய்லி வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து லைட் வந்து ஆன் பண்ணணும். அது எக்ஸாம்ல எடுத்துருக்கோம். நான் எத்தனை டைம்ஸ் வந்து ஆன் பண்றோம் அப்படிங்கறத இது பண்றதுக்காக நான் வந்து நான் ரேஞ்ச்ல வந்து ஒன் டேக்கு நம்ம 8 டைம்ஸ் ஆன் பண்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இல்ல ரேஞ்ச் 8 ஏன் கொடுத்துருக்கீங்க? நம்ம கரெக்டா தெரியாது மேம். பட் வந்து நம்ம ஒரு ஒன் டேக்கு சும்மா நம்ம 8 டைம்ஸ் மேல ஆன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். சரி, 8 டேஸ் ஆன் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 8 டேஸ் 8 டைம்ஸ் வந்து நம்ம வந்து 8 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து ஆன் பண்ண போறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்புறம் அந்த லைன் நம்பர் 5ல என்ன பண்றீங்க? அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இது பண்றேன். அந்த சுவிட்ச் ஆன் லைட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. சுவிட்ச் ஆன் லைட் 8 தடவை கால் பண்ண போறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ஆன் பண்ணிருக்கோம் மேம். திரும்ப வந்து நெக்ஸ்ட் ஆன் பண்றதுக்கு திரும்ப போய் ஃபார்முக்கு செக் பண்ணிட்டு திரும்ப வந்து அது இது அடுத்த டைம் நம்ம ஆன் பண்றத அது வந்து இது பண்ணலாம். ஓகே, அது மாதிரி நம்ம ஒன் டேக்கு வந்து 8 டைம்ஸ் வந்து ஆன் பண்ணிருக்கோம். அது மாதிரி வந்து ஓகே. ஐ என்ன சொல்லுது? வாட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் ஐ? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து அது செக் பண்ணுங்க. செக் இல்ல, இந்த இடத்துல there's no check. செக்னா என்ன? பிரிண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுவாயிருச்சா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணிருக்கா இல்லையா? சோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப வந்து செகண்ட் டைம் அந்த மாதிரி 8 டைம்ஸ் வரைக்கும் 8 டைம்ஸ் வரைக்கும் பண்ண போறோம். ஓகே, ஃபைன். ஆல் ரைட், குட் எனஃப் எக்ஸாம்பிள். ஆல் ரைட், நெக்ஸ்ட். ஓகே, தட்ஸ் குட். நெக்ஸ்ட் யார் சொன்ன? தினேஷ். என்ன சொன்ன? லிங்கேஷ். யா. நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் நம்ம எவ்வளவு லிட்டர் குடிக்கிறோம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, நானே வந்து இன்புட் கொடுத்துட்டேன். ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம 2 லிட்டர் குடிக்கிறோம்னு கொடுத்துட்டேன் மேம். ரேஞ்ச் வந்து 5 கொடுத்துட்டேன் மேம். இதுக்கு 5ஓட பர்பஸ் என்ன? நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் கொடுக்கறோம்ன்றத வந்து 5 வாட்டி பிரிண்ட் பண்ணுவேன். எவ்வளவு? ஓகே, அதாவது 5 டேஸ்க்கு மேம். 5 டேஸ்க்கு வந்து எவ்வளவு குடிக்கிறோம் அப்படின்றது பிரிண்ட் பண்ணுவேன் மேம். இந்த இது வந்து 5 வாட்டி பிரிண்ட் ஆகும் மேம். அது வந்து 5 வாட்டி பிரிண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஓகே, ஐயோட பர்பஸ் என்ன? ஐ வந்து எத்தனை வாட்டி லூப் ஆகுன்றது. எத்தனை வாட்டி லூப் ஆகுன்றதுதான் 5. 5 தடவை லூப் பண்ண போறீங்க. தட் இஸ் வாட் 5. ஐயோட பர்பஸ் என்னது? ஹைட்ரேட். நைட்ரேட்ன்ற விட நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. நான் கிளாஸ் ஆரம்பிச்சிருந்து ஹைட்ரேட் நான் யூஸ் பண்ணல. ஐயோட பர்பஸ் என்ன? எதுக்காக ஐ அப்படி சொல்லிட்டு ஒரு வேரியபிள ஃபார் லூப்ல கொடுக்குறோம்? 5 தடவைன்னு சொல்லியாச்சு. 5 தடவை ட்ரிங்கிங் வாட்டரை வந்து ட்ரிங்கிங் வாட்டர் லிட்டர் வந்து போட்டீங்க. 5 தடவை பண்ண போகுது. அது ஐ எதுக்காக கொடுக்குறோம்? ஜஸ்ட் ஃபார் ரேஞ்ச் அப்படியே கொடுத்தா போதுமே. ஐன்னு கொடுத்தோம்னா நம்ம அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அது டிஃபைன் பண்ணுவாங்க. அது 5 வாட்டி செக் பண்ணுவோம். நம்ம வெறும் ரேஞ்ச் கொடுத்தோம்னா கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே, ஹூ வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன்? திருப்பி நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேற யாராவது இப்ப நான் கேட்ட கேள்விக்கு லிங்கேஷ் வந்து அந்த ஐக்கு எது என்ன சொல்றாங்க? ஓகே, கௌஷிகா சொல்லுங்க. ஐ எதுக்கு கொடுக்குறோம்?
what happened Kaushika? எத்தனையாவது தடவை கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. மேம் கேக்குதா? இப்ப கேக்குது. எத்தனையாவது தடவை அப்படின்றதுக்காண்டி ஐன்றது கொடுக்குறோம் மேம். அது எத்தனாவது ப்ராசஸ் நடக்குது? லிங்கேஷ் புரியுதா? எத்தனையாவது தடவை, I don't know people understand the meaning of எத்தனையாவது தடவைன்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? முதல் தடவை பண்றோம்னா, ரெண்டாவது தடவை பண்றோம்னா அப்படி தெரியறதுக்காகத்தான் அந்த ஐ. ஓகே. So maybe I should do another example. I'm thinking. Okay, so I'm going to share my screen again. And Kaushika and Pakla, it's okay. Okay, we'll talk about the I one more time. I'll share my screen again. I'll take a real example. India, where is my? Okay. So நம்ம என்ன பண்றோம்? You guys are confused on this. இப்போ நான் வந்து இது பிரிண்ட் பண்றேன். odd day-யா even day-யா? Day is odd or even. எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இது வந்து odd day-யா even day-யா? என்ன மீனிங் அப்படின்னா? என்ன மீனிங்? ஒரு டே வந்து வாரத்துல 7 நாள் இருக்கு இல்லையா? ரைட், வாரத்துல 7 நாள் இருக்கு. Let's say we'll start from Monday to Sunday. Monday to Sunday-ல tell me what are the odd days, odd number day. எந்த டேஸ் எல்லாம் odd number day, எந்த டே எல்லாம் even number days? கேள்வி புரிஞ்சுதா? ஆட் டே வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஓகே, ஸோ டோட்டல் நமக்கு எத்தனை டேஸ் இருக்கு? 7 டேஸ். ஓகே, 7 டேஸ் இருக்கு. வெரி குட். 7 டேஸ் இருக்கு நமக்கு. வாரத்துல 7 நாள் இருக்கு. ஆட் டேஸ் இதெல்லாம் டே 1, 3, 7, ரைட்? 5, 7. 1, 3, 5 இதெல்லாம் ஆட் டேஸ். ஈவன் டேஸ் இதெல்லாம் என்னென்ன? டே 2, 4, 6. ஓகே, யாருக்கு புரிஞ்சுதா? என்ன எழுத போறோம்னு தெரிஞ்சுதா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் we want. எது ஆட் டே? நம்ம ஆட் டேன்னு எழுதணும். முதல் 1 இருந்ததுன்னா ஆட் டேன்னு சொல்லணும், 2 இருந்ததுன்னா ஈவன் டேன்னு சொல்லணும் நமக்கு. தட் இஸ் அவர் ப்ராப்ளம். ஓகே, இட்ஸ் பேசிக்கலி இல்லை என்ன பண்ண போறோம்? ஒரு டே நம்பர் கொடுக்குறாங்க 1, 2, 3, 4ன்னு. அதுல நம்ம 7 டேஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆட் டேயா இருந்ததுன்னா ஆட் டேன்னு போடணும், ஈவன் டேயா இருந்தா ஈவன் டேன்னு போடணும். இதை நான் ஃபார் லூப்ல பண்ண போறேன். ரைட், ஃபார் லூப்ல என்ன பண்ண போறேன்? என்ன ஃபார் லூப்ல என்னோட பர்பஸ் என்ன? பிரிண்ட் ஆட் டே. என்ன ஆட் டே? ஆட் ஆர் ஈவன் டே ரெண்டுல எதனா ஒன்று பிரிண்ட் பண்ணணும். நான் ரெண்டுல எதனா ஒன்று பிரிண்ட் பண்ண போறேன். தட் இஸ் மை பர்பஸ். ஓகே ஓகே, ஸோ இதை நான் ஃபார் லூப்ல ஏன் ஃபார் லூப்ல எழுத போறேன்? இதை லிங்கேஷ் சொல்லுங்க. இதை ஃபார் லூப்ல ஏன் எழுதணும்? ஒன் டைம்ல எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் மேம். 7 டேஸ்ல எது ஆட் டே எது ஈவன் டேன்னு ஒரே அந்த டே நம்பர் இருந்ததுன்னா இப்ப நான் கோட் எழுதலாம். இஃப் இப்ப லெட்ஸ் சே டே நம்பர் வந்து டே நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். இஃப் எப்படி டே கோட் எழுதலாம்? இஃப் டே நம்பர் ஈக்குவல்ஸ் 1 என்னது? பிரிண்ட் ஆட் டே. ரைட், ஓகே. அதே இது டே நம்பர் 2 அப்படின்னா ஈவன். அகைன் 3ன்னா ஆட். ரைட், இப்படி போயிட்டே இருக்க போகுது. இந்த ஆட் ஆர் ஈவனை திருப்பி 7 தடவை நான் பண்ணணும். டே 1க்கு பண்ணணும், 2க்கு பண்ணணும், 3க்கு பண்ணணும், 4க்கு பண்ணணும்.
ஸோ அதனால 7 தடவை நான் பண்ண போறேன்றதுனால ஓகே ஒரே இதை திருப்பி திருப்பி நான் 7 தடவை பண்ண போறேன். அதனால I'm going to start a for loop. என்னோட ரேஞ்ச் வந்து 7 நாள், ரைட்? கரெக்டா? ஃபார் லூப்ல அந்த ஃபார் லூப்ல எதை பிரிண்ட் பண்ண போறேன்? எய்தர் ஆடுன்னு பிரிண்ட் பண்ண போறேன், இல்ல ஈவன் ஆட் டேன்னு பிரிண்ட் பண்ண போறேன், இல்லன்னா ஈவன் டேன்னு பிரிண்ட் பண்ண போறேன். இதான் என்னோட பர்பஸ் இல்லையா? ஈவன் டேன்னு பிரிண்ட் பண்ண, இது ரெண்டுல எதனா ஒண்ணுதான் பிரிண்ட் பண்ண போறேன். கரெக்டா? இது ரெண்டுல எதனாவது ஒண்ணு 7 தடவை பண்ண போறேன். சோஃபார் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது ஃபுல் கோடு கிடையாது. நான் வந்து ஐம் திங்கிங் இப்ப வந்து எப்படி கோடு எழுதுறதுன்னு காட்டுறேன் நான், ஸ்டெப் பை ஸ்டெப். இதுக்கு ஐ தேவையில்லையா மேம்? அதான் இனிமேதான் எழுத போறோம், இனிமேதான் எழுத போறோம். லைக் செட், நான் கோடு எப்படி எழுதுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறேன். ஃபார் லூப் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு ரேஞ்சுன்னு ஒண்ணு வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அந்த ரேஞ்சில் எனக்கு 7 தடவை பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஃபார் லூப்ல என்ன பண்ண போறேன்? எதிர் ஆட் டேன்னு பிரிண்ட் பண்ண போறேன், இல்லைன்னா ஈவன் டேன்னு பிரிண்ட் பண்ண போறேன். ஆனால் ஆட் டேயா ஈவன் டேயான்னு பிரிண்ட் பண்ணதுக்கு எனக்கு எந்த டேன்னு தெரியணும். முதல் டேயா ரெண்டாவது டேயான்னு எனக்கு தெரியணும். அப்பதான் என்னால ஆட்டா ஈவனான்னு பிரிண்ட் பண்ண முடியும். எந்த டேன்னு தெரியறதுக்காகத்தான் இந்த இடத்துல நான் ஃபார் லூப்ல டே நம்பர் இன் ரேஞ்ச், அதுதான் அந்த டே நம்பர். எனக்கு இப்போ வந்து நான் எழுதலாம் இஃப் டே நம்பர் என்ன, ஓகே, இந்த நம்பர் ஆடா ஈவனா ஒன்னா இல்லையா, ஓகே, ஈக்குவல் டு 1. I can do that, but அந்த நம்பர் வந்து ஆடா ஈவனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நானு? Maybe I'll do this. Equal to 1. இப்படி கூட எழுதலாமா நானு? ஓகே, இப்ப என்ன மீனிங், என்ன எழுதியிருக்கேன் இப்போ? Somebody explain me what I just did. இந்த கோடுக்கு என்ன மீனிங்? இந்த கோடுக்கு என்ன மீனிங்? மேம் மேம் இப்படி எழுதணும்னா 1 2 போட்டா மட்டும்தான் மேம் வரும், வேற நம்பர் போட்டா வராது மேம். இதே இது நம்ம மாடுலஸ் ஆபரேட்டர் போடலாம். இப்ப டே நம்பர் மாடுலஸ் ஆபரேட்டர் போட்டு 1 போட்டோம்னா இதுவா? what is modulus operator? இந்த ஸ்லாஷா? what is it? என்ன what is the modulus operator? modulus operator என்னது? what's it in Python? எனக்கு தெரியாது. percentage sequence equal to 1 ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து okay, I think you guys probably get confused at this point. Modulus operator equal to 1 now, correct? Okay, yes ma'am. okay, so இது வந்து we talked about okay, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன பண்றீங்கன்னு? என்னோட ஹோல் பாயிண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த டே நம்பர், அது எதுக்காக போடுறேன்றது எனக்கு தெரியணும். So somebody explain me the whole thing. யாருக்கு இந்த ஹோல் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும்? Maybe Linkesh tried. டே நம்பர் கொடுத்து 7 டேஸோட ரேஞ்ச் கொடுத்துட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் லைன் 7 டேஸ் ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்கேன்? நான் 7 நாளைக்கு கண்டுபிடிக்க போறேன், அதனால 7 ரேஞ்ச்ல வந்து 7 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டே நம்பர், அதாவது 7 டேல வந்து ஒரு டேவா செக் பண்றதுக்கு வந்து மாடுலஸ் பை 2 செக் பண்றோம் மேம். ஓகே, டே நம்பர் என்ன பண்ணுது? டே நம்பர் வந்து முத 1 மாடுலஸ் 2 செக் பண்ணுது மேம். டே நம்பர் இருக்குன்னா 7 நாள்ல எந்த நாள்ல நம்ம இருக்கோம்? முதல் நாள்ல, because the for loop is going to run 7 தடவை ரன். okay, now I'm going to run it. இதை நான் ரன் பண்ணா ஓகே,
7 தடவை ரன் ஆயிருக்கு. 7 தடவை 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. That's what I want to do. ஆனால் 7 தடவையும் ஒரே இதை பிரிண்ட் பண்ண போறது கிடையாது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்னவோ, so I'm also going to print the day number. Print day number. Do you guys know end? Okay. Okay. So இது டே நம்பர் பிரிண்ட் பண்றேன். அந்த டே நம்பர் வந்து வேல்யூ பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 வரைக்கும் வருது. ஓகே, the purpose of day number என்னது? இந்த டே நம்பர் ஐன்னு கொடுக்கல, நானு டே நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன் ஐன்னு கொடுக்கல நானு? நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபார் ஐன் ரேஞ்ச் தான் சொல்லுவீங்க. நான் ஏன் ஐன்னு கொடுக்கல, நானு டே நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன் இதுக்காக நான் ஐ கொடுக்கல? ஏன்னா எத்தனை டேஸ் ஒரு வீக்ல எத்தனை டேஸ் நான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஐன்னு போட்டா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஐன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் மேம். ஆனா பிரிண்ட் லைஃப்ல எல்லாத்தையும் ஐ வைக்கணும். ஆமா, அதான் ஐ வைக்கணும். பட் ஓகேயா, ஐன்னு போடலாமா? போடலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். பட் ஏன் டே நம்பர் கொடுத்தேன்னா அந்த பர்பஸ் ஆஃப் அந்த 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 இட்ஸ் வேரியபிள் நேம். இந்த இடத்துல இருக்கிறது பேர் வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேமோட பர்பஸ் வந்து எந்த டே நம்பர்ல நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இந்த வேரியபிள். என்னோட பர்பஸ் என்ன, எந்த டேல இருக்கோன்றதான் டே நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஐன்னு கொடுத்தா மீனிங்கே இல்லை, அந்த ஐக்கு மீனிங்கே கிடையாது. அதனால நான் மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன். என்ன வேணா கொடுக்கலாம், சித்ரான்னு கூட எழுதிக்கலாம் அதுல. பட் என்னோட பர்பஸ் என்ன, 7 நாளைக்கு பண்ண போறேன். தட்ஸ் வை மை ரேஞ்ச் இஸ் 7. ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியணும். அதனால மை டே நம்பர் இஸ் மை வேரியபிள் நேம் இஸ் டே நம்பர். அதை வச்சுக்கிட்டு தென் ஐ ரைட் மை கோட். என்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ அதை எழுதுறேன் நான். ஓகே, ஸோ எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் கம்ஸ் இன் திஸ். ஃபார் லூப்னாலே யார்கிட்டயா நான் போய் ஃபார் லூப்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஓ, ஃபார் ஐ என்ன ரேஞ்ச், ஐயோட பர்பஸ் என்னன்னு கேட்டா இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அதனாலதான் திருப்பி திருப்பி எதுக்காக அந்த அதனாலதான் நான் கோடு எழுதும் போது நான் இப்படி எழுதுறேன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறேன்னா ஃபார் ரேஞ்ச் 7 போட்டேன் நான். ஏன் எழுதும் போது? பிகாஸ் ஐ நோ ஐ வாண்ட் டு ரன் 7 டைம்ஸ். அதனால ரேஞ்ச் எழுதிட்டேன் நான். ஒவ்வொரு தரையும் நான் என்ன பண்ண போறேன், டேன்றது எனக்கு வேணும். இப்போ சேம் திங், இந்த சேம் கோடை வந்து மொத்தம் வந்து ஒவ்வொரு மாசமும் அது ஆடு மாசமா ஈவன் மாசமா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகே, ஆட் மந்த் ஆர் ஈவன் மந்த். டெல் மீ ஹவ் ஐ வில் ரைட் த ஃபார் லூப். த ப்ராப்பர் நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். ஹூ இஸ் இட்? கணேஷ். Ganesh, tell me, I want to write code for, is it odd month or even month? அப்படின்னு எனக்கு தெரியணும், கோட் எழுதணும் நான். Tell me the for loop. இருக்காங்களா? ஓகே மேம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் வரும் மேடம். ஃபார் ரேஞ்ச் வந்து 12 மந்த்ஸ் மேடம். இதுக்கு வேரியபிள் வந்து மந்த்னு கொடுத்துக்கலாம் மேடம். வேரியபிள் நேம் மந்த் ரேஞ்ச். month in range. Okay. அப்புறம் அடுத்து if condition போட்டுக்கோங்க. same thing. I want to do the same thing like that. அது ரெண்டால டிவைட் ஆச்சுன்னா வந்து டிவைட் ஆகலனா ஆட் மந்த், டிவைட் ஆனா ஈவன் மந்த் மேடம். அதனால ஓகே, சோ இந்த டே நம்பருக்கு பதிலா மந்த் ஆட் டேன்னு போடனா, இல்லன்னா ஆட் மந்த் something like that. month. Okay, so என்ன சேஞ்ச் பண்ணோம்? 7க்கு பதிலா 12 போட்டேன். ஏன்னா மொத்தம் 12 மாசம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணணும்னு தெரியணும் நமக்கு. அதனால மந்த், அந்த வேரியபிள் நேம மந்த்னு மாத்திட்டோம். ஓகே, சோ இந்த மந்த்ன்ற வேரியபிள், இந்த ஃபாருக்கு அப்புறமா இருக்க வேரியபிளோட பர்பஸ் வந்து என்னன்னா, இந்த ரேஞ்சில என்ன எத்தனை இருக்கோ அதுல எந்த தடவையில இருக்கோன்ற தெரியறதுக்காக இதை கொடுக்குறோம் நம்ம. That's what for loop is, and then I can use it like this. ஒவ்வொரு தடவை இந்த மந்த் போய் நான் பிரிண்ட் பண்ணேன்னா same thing like this. அந்த எண்ட் போட்டிருக்கேனே, who knows what that end means? end equal to இது கொடுத்திருக்கேன். என்ன மீனிங் என்ன? anybody know? end equal to இது வினிதா தெரியுமா? month, end equal to space அப்படி கொடுத்திருக்கேன். என்ன மீனிங் தெரியுமா?
வினிதா ஓகே 8 ஆச்சு. அடுத்த லைன் போகாதா மேம்? அடுத்த லைன் போகாது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே பயங்கரமா பிரேக் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே கேட்கல, எனக்கு எதுவுமே கேட்கல. எனிவேஸ் ஓகே somebody explain. திருப்பி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்த லைனுக்கு போகாதா அது சொன்னீங்கல்ல? இல்ல மேம், இங்க ரன் பண்ணோன்னா 6 வரைக்கும் வந்திருக்கு மேம். அப்படியே அது ஸ்டாப் ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை, அதனால. ஓகே 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 இது ஓகே I'll run the whole thing. பாருங்க. ஓகே இது வரைக்கும் வந்தது ஆட் மந்த் வரைக்கும், இந்த 104 ஆட் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்ன what is the thing? என்ன அடுத்த லைனுக்கு போகாதான்றது என்ன மீனிங்? எல்லாமே அடுத்த லைனுக்கு போயிருக்கு. ஆட் மந்த்துக்கு அப்புறமா ஈவன் மந்த் இருக்கு. தெரியல மேம், நான் சும்மா ரேண்டமா சொல்றேன். இல்ல யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். எப்போ அடுத்த லைனுக்கு போலன்னா இஃப் யூ see இப்ப 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இங்க இந்த 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 எய்தர் இஃப்ல இருக்க பிரிண்ட் ஆகும் இல்லைன்னா எல்ஸ்ல இருக்க பிரிண்ட் ஆகும். கரெக்ட். பட் இந்த லைன் நம்பர் 19ல இருக்கிறது இட் வில் ஆல்வேஸ் பிரிண்ட். சரியா? மந்த் நம்பர் வில் ஆல்வேஸ் பிரிண்ட். ஆனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம பிரிண்ட் எழுதின பிறகு பிரிண்ட் ஆயிட்டு அடுத்த பிரிண்ட்டுக்கு வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல நான் பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்றேன்? அந்த மந்த் நம்பரை பிரிண்ட் பண்றேன். மந்த் நம்பரை பிரிண்ட் பண்ண பிறகு அடுத்து ஆடா ஈவனா அப்படின்றது அடுத்த லைன்ல தான் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு பதிலா அதே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. You see that? மந்த் நம்பரும் அது ஆட் மந்தா ஈவன் மந்தா அப்படின்றதும் ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்ட். நார்மலி நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா let's say if I don't do this, இந்த எண்டை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம நான் கொடுக்கலன்னா மந்த் மட்டும் பிரிண்ட் ஆச்சுன்னா run it again. You see that? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த 19ல இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த இஃப்ல இருக்க பிரிண்ட் ஆகுது, அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டும் ஒரே இடத்துல பிரிண்ட் ஆகல. பிகாஸ் தட்ஸ் ஹவ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க்ஸ். பிரிண்ட்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆயிட்டு அடுத்து என்ன பிரிண்ட் அது அடுத்த லைனுக்கு போயிடும். எனக்கு அடுத்த லைனுக்கு போக வேண்டாம், அதே லைன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ டூ திஸ் end equals அப்படி கொடுத்துட்டேன்னா then it will print on the same line. அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து அதே மாதிரி கொடுத்தேன்னா 1 month end equals அப்படி கொடுத்தேன்னு வைங்க. See that? 1 பிரிண்ட் ஆச்சு, ஆட் மந்த்தும் பிரிண்ட் ஆச்சு. ஆட் மந்த் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த லைனுக்கு போகாமல் செகண்ட் பிரிண்ட் ஆச்சு. ஈவன் மந்த்துக்கு ஏன் ஈவன் மந்த்துக்கு அப்புறமா அடுத்த லைனுக்கு போயிடுச்சு? ஈவன் மந்த் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்பர் 3 வந்து அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? ஈவன் மந்த் கிட்ட எண்ட் ஈக்குவல் டு அது கொடுக்கல மேம். கொடுக்கல நான். ரைட், I just said do this. இந்த end equal to ஸ்பேஸுக்கு பதிலா I can do this too. காமா கொடுத்தேன்னா காமா இதுலயும் காமா பிரிண்ட் ஆகும். ஸோ எண்டுன்றது என்ன சொல்றோம்னா அந்த வாட் எவர் பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியா இதை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் வாட் end மீன்ஸ். end that line with this. அடுத்த லைனுக்கு போய் ஆகணும் அப்படின்னா I have to give a /n அது கொடுத்தா அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகே, ஆல்ரைட், ஓகே. எனிவேஸ், ஸோ த பர்பஸ் ஆஃப் இன்னைக்கு என்ன திருப்பி பண்ணா, எதுனா ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றதாக இருந்தால், அதுக்கு ஃபார் லூப் எழுதுறதாக இருந்தால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்க? ரேஞ்சுக்குள்ள என்ன போகுது, இந்த ஃபாருக்கு அப்புறமா என்ன வேரியபிள் வரணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும். தட் இஸ் தி பர்பஸ், தட் இஸ் த கோல். சரியா? ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா நேற்று? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா நேற்று? என்ன சொன்னீங்க? somebody told me what the homework was. stop என்னவோ படிச்சு சொன்னதா சொன்னீங்க. that's fine. so I'm going to இதுல வந்து டிஸ்கார்ட்ல I'll give a homework. ஸோ உங்களோட கோல் வந்து டு ரைட் ஐடென்டிஃபை எது ஃபார் லூப்ல ரேஞ்ச் எத்தனை போகும், அந்த இந்த இந்த இது வந்து என்ன கொடுப்பீங்க,
இந்த ஃபாருக்கு அடுத்து ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், அது என்ன கொடுப்பீங்க? யூ cannot say I, J எல்லாம் சொல்லக்கூடாது. You have to say exactly what that variable name is. Meaningful variable name. நம்ம மாத்தணும் இல்லையா? டே போடும்போது டே நம்பர் கொடுத்தோம், மந்த்துக்கு போடும்போது மந்த்னு கொடுத்தோம். அது மாதிரி I want you to identify this whole for loop. Okay? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? என்ன ஹோம்ஒர்க் என்ன? I'll send you the actual problem நானே எழுதுறேன். But I want you to write your own problem. இப்போ கொடுத்துருந்தேன் கொஞ்சம் பேருக்கு. ரைட்? I didn't check, கௌஷிகா அதெல்லாம் செக் பண்ணல. இப்ப சொன்ன மாதிரி இதை எக்ஸாம்பிள வச்சுக்கிட்டு நீங்களாவே ரைட் யுவர் ஓன் எக்ஸாம்பிள். நீங்களாவே ஒரு ஒரு திங்க் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம்பிள் எழுதுங்க. நானும் ஒரு 2 கொடுக்குறேன், 2 3 கொடுக்குறேன் நான். ஸோ திஸ் இஸ் த பேசிக். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா தென் ஃபார் லூப் இஸ் வெரி ஈஸி. பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். டு நாட் மெமரைஸ். ஃபார் லூப்னாலே ஃபார், ஐ, இன், ரேஞ்ச். டு நாட் மெமரைஸ் பண்ணாதீங்க. மெமரைஸ்க்கு மனப்பாடம் பண்ணாதீங்க. ரைட்? மனப்பாடம் பண்ணாமல் எதுக்காக ரேஞ்சுன்னு ஒன்று போடுறோம், எதுக்காக ஃபாருக்கு அப்புறமா ஐன்னு ஒன்று போடுறோம், ஒரு சிச்சுவேஷன் இருந்தா எப்போ ஃபார் லூப்பை யூஸ் பண்றது, அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கோடு எழுதுறது ரொம்ப ஈஸி. பைத்தான்லயும் எழுதலாம், ஜாவாலையும் எழுதலாம். ஓகே, ஆல்ரைட். questions? I'm late for my next class. Any questions? Questions உடனே கேளுங்க, இல்லைன்னா I have to end the class.